வணக்கம் டீச்சர்ஸ். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கே பாருங்கள். இது வந்து 12th கெமிஸ்ட்ரி புக்கு, யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கான முக்கியமான வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பேஜில் இது 12th கெமிஸ்ட்ரி புக்கு, இதில் இந்த பேஜில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அமிலத்தன்மையின் வரிசையில் ஆர்டராக எழுத சொல்லியிருக்காங்க. அமிலத்தன்மை எதை பொறுத்து அதிகமாகுது குறையுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த வரிசையை ஃபஸ்ட்டு வரிசையை பாருங்கள். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் இருக்கு இல்லையா, அசிட்டிக் அமிலத்தில் ஒரு ஹைட்ரஜனை நீக்கிட்டு ஒரு ஹாலஜன் குரூப் சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் சேர்த்துருக்காங்க. செகண்ட் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா குளோரின் சேர்த்துருக்காங்க. மூன்றாவது அமிலத்தில் புரோமின் சேர்த்துருக்காங்க. அது நான்காவதில் அயோடின். இப்போ இது எல்லாமே ஹாலஜன் ஃபேமிலியில் உள்ளது. அப்போ ஹாலஜன் ஃபேமிலியினுடைய அமிலத்தன்மை வரிசை நமக்கு தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக எதுக்கு அமிலத்தன்மை அதிகம் எதுக்கு அமிலத்தன்மை குறைவுன்னு ஆர்டராக நம்ம எழுதிடலாம். சரியா? இப்போ இது எல்லாமே பாருங்கள், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் மேலிருந்து கீழ் நோக்கி செல்ல செல்ல அமிலத்தன்மை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். என்ன ஆகும் அப்படின்னா குறையும். அப்போ ஃப்ளூரின் மேலே இருக்கும், அதுக்கப்புறம் எது இருக்கும்? ஃப்ளூரினுக்கு அப்புறம் குளோரின், குளோரினுக்கு அப்புறம் புரோமின், புரோமினுக்கு அப்புறம் அயோடின் இல்லையா? அந்த வரிசையில் இங்கே இருக்கிற ஆர்டரை பார்க்கும்போது நமக்கு ஃப்ளூரின் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளூரினுக்கு தான் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த அசிட்டிக் அமிலத்தில் இருக்கிற இந்த ஹாலஜன் வரிசையை பயன்படுத்தி நம்ம இந்த ஆர்டரை செட் பண்ண முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற ஃப்ளூரின் அமிலம் கரெக்டு, அடுத்தது குளோரின் இருக்கிற அசிட்டிக் அமிலம் கரெக்டு, அடுத்து புரோமின் இருக்கிற அமிலம் கரெக்டு, அடுத்து அயோடின் இருக்கிற அமிலம் கரெக்ட். சரியா? அப்போ ஹையான அமிலத்தன்மை உடையது எதுக்குன்னா இந்த ஃப்ளோரினோடு சேர்ந்துருக்கிற அசிட்டிக் அமிலத்துக்கு தான் அதிகமான அமிலத்தன்மை உண்டு. இந்த ஆர்டரில் நம்ம எழுதிடணும். சரியா? அடுத்தது இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து எல்லாமே ஹாலஜன் ஃபேமிலி அசிட்டிக் அமிலத்தில் ஜாயின் பண்ண பிறகு அதனுடைய ஆர்டர் கேட்குறாங்க. அடுத்து இந்த ஆர்டர் பாருங்களேன். இந்த ஆர்டரும் அதே மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த அசிட்டிக் அமிலத்தில் CH3COOH தானே அசிட்டிக் அமிலம். அதில் அந்த முழுவதுமாக ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா அந்த CH3ல் H3யையுமே எலிமினேட் பண்ணிவிட்டு Cl ஆட் பண்ணி வச்ச ஒரு குரூப் இருக்குது இல்லையா? ட்ரைக்ளோரோ குரூப் இருக்குது. அடுத்தது இதில் டைக்ளோரோ குரூப் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு குளோரின் குரூப் மட்டும்தான் இருக்குது. இதில் சுத்தமாக குளோரின் குரூப்பே இல்லை. அப்போ இந்த லெவலில் அமிலத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். இப்போ இந்த லெவலில் அமிலத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த Cl3 அதாவது Cl எதுக்கு அதிகமாக இருக்கோ, இப்போ Cl அப்படின்னாலும் இந்த ஃப்ளூரின் நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். -I எஃபெக்ட். அப்போ இந்த குளோரின் வந்து -I எஃபெக்ட் உடையது. 3 தடவை -I எஃபெக்ட் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுன்னா இந்த அமில குரூப் இருக்கு இல்லையா, அமில குரூப்பில் இருந்து எலக்ட்ரானை அது எடுத்துக்கும். எலக்ட்ரானை நம்ம ஏற்கனவே அந்த CH3ன்றது முன்னாடியே பார்த்தோம் போன கொஸ்டினில். CH3 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வழங்கும், அந்த அசிட்டேட் குரூப்புக்கு எலக்ட்ரானை வழங்கும் அப்படின்னு பார்த்தோம். டொனேட்டிங் குரூப்பும் பார்த்தோம். அதனால் அது +I எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட். -I எஃபெக்ட்ன்றது அதில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கும். எலக்ட்ரானை எடுக்கும்போது அது வந்து வலிமை கூடும். எலக்ட்ரான் அது எடுத்துக்கும் போது என்ன ஆகிடும்? அது H+ அயனியை வெளியேற்ற உதவியாக இருக்கும். அதனால் அது அந்த அமிலத்தன்மை அதிகரிக்கும். அப்போ எந்த அளவுக்கு குளோரின் குரூப் அதிகமாக ஆட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய அமிலத்தன்மை அதிகரிக்கும். அதனால தான் 3 தடவை 3 டைம்ஸ் இருக்கிற Cl3 அதிக அமிலத்தன்மையும், Cl2 அதை விட கொஞ்சம் கம்மியாகவும், அடுத்து Cl வந்து அதை விட கம்மியாகவும், ஒன்றுமே இல்லாதது ரொம்ப கம்மியாகவும் அமிலத்தன்மை அசிட்டிக் அமிலம்ன்றது எல்லா குளோரின் குரூப்பை விட கம்மியாகவும் இருக்குது. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 அமிலத்தன்மை வரிசையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா -I எஃபெக்ட் உள்ள ஹாலஜன் குரூப் இருக்குது. ஹாலஜன் குரூப் எல்லாமே -I எஃபெக்ட் உரியது, அதாவது மைனஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் உரியது. தமிழில் சொல்லணும்னா எலக்ட்ரான் வெளியீர்க்கும் தொகுதிகள் உள்ள குரூப் அப்படின்னு அர்த்தம். சரியா? முன்ன நம்ம அந்த +Iன்றது எலக்ட்ரான் உள்தள்ளும் தன்மை உடையது, இது வந்து எலக்ட்ரானை வெளியீர்க்கும் தொகுதியை உடையது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.